ஸோ தேர்ட் கொஸ்டின் 65,000 3 பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பாண்ட்லேயும் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்னு நமக்கு தெரியாதனால லெட் எக்ஸ் கமா ஒய் கமா ஜட் பி த காஸ்ட் ஆஃப் 3 பாண்ட். ஸோ ஒரு பாண்டை எக்ஸ்னும் இன்னொரு பாண்டை ஒய்னும் இன்னொரு பாண்டை ஜட்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்போ 3 பாண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? 65,000. அப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு 65,000. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்கும்போது 6%, ஒரு பாண்டில் 6%, இன்னொரு பாண்டில் 8%, இன்னொரு பாண்டில் 9%. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்னா ஆனுவல் இன்கம் பார்க்கும்போது 4,800 வருது. அப்போ இது எல்லாமே பர்சன்டேஜ் கொடுத்ததுனால இங்கே 6x டிவைட் பை 100. ஸோ பர்சன்டேஜ் இல்லையா, அதனால் டிவைட் பை 100 ப்ளஸ் செகண்ட் பார்க்கும்போது 8%. ஸோ 8y டிவைட் பை 100. தேர்டு 9%. இப்போ 9z டிவைட் பை 100. அவனுக்கு எவ்வளோ இன்கம் வருதா? 4,800. ஸோ ஈக்குவல் டு 4,800. இந்த டினாமினேட்டர் 100 கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணலாம், இல்லைனா வந்து டேரெக்டாக 100 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இந்த டேர்ம் நான் 100 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 100 மல்டிப்ளை பண்ணால் இந்த 100 கேன்சல் ஆகிடுமா? அப்படின்னா வர இங்கே 6x. இது 100 மல்டிப்ளை பண்ணால் 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 8y. அதே மாதிரி 100 மல்டிப்ளை பண்ணால் 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 9zன்னு வரும். இதை 100 மல்டிப்ளை பண்ணால் 00 ஆட் ஆகுமா? அப்போ 4800 அகைன் 00. அப்படின்னா 4,80,000 வருது. நெக்ஸ்ட் தேர்டு பார்க்கும்போது சொல்கிறோன்னா தி இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட். இப்போ தேர்ட் பாண்ட் நம்ம என்ன எடுத்தோம்? இசட்னு எடுத்தோம். அப்போ தேர்ட் பாண்ட் என்ன வருங்க? 9z டிவைட் பை 100. இப்போ தேர்ட் பாண்ட் ஈஸ் மேக்ஸில் ஈஸ்னா ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ ஈக்குவல் 600 மோர் தென் தட் ஃப்ரம் த செகண்ட் பாண்ட். அப்போ செகண்ட் பாண்டை விட 600 அதிகமாக இருக்குது. அப்போ செகண்ட் பாண்ட் நம்ம எடுத்தோம்? ஒய்ன்னு எடுத்தோம். ஸோ 8y டிவைட் பை 100. ஸோ மோர் தென் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான். அப்போ டினாமினேட்டர் 100 கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா 100 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 100 மல்டிப்ளை பண்ண இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 9z. இங்கே 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 8yன்னு வரும். ப்ளஸ் இங்கே 100 மல்டிப்ளை பண்ண 00 ஆட் ஆகும். அப்போ என்ன வரும்னா 60,000 வரும். 60,000. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் 8y இந்த பக்கம் வந்து என்னவா மாறும்? -8y மாறும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குங்க? 9z ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 60,000. நெக்ஸ்ட் இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பாண்ட்லேயும் வந்து எவ்வளோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. என்ன மெத்தட்னா காசியன் எலிமினேஷன் மெத்தட். நெக்ஸ்ட்டு அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்போ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன இருக்கிறானுங்க? 1 1 1 வருமா? 1 1 1 அங்கே எவ்வளோ இருக்குன்னா 65,000. ஸோ 65,000. ஸோ செகண்ட் பார்க்கும்போது 6 8 9 6 8 9 சரிங்களா 4,80,000. 4,80,000. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது எக்ஸ் இல்லை. அப்போ எக்ஸ் இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். அப்போ இங்கே -8 9 இங்கே 60,000 வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸாக எழுதியாச்சு. ஸோ ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸாக எழுதியாச்சு. அப்போ எழுதுறதுக்கு என்ன பண்ணாங்க? இந்த மெயின் டயகனல் கீழே இருக்கிற எலமெண்ட்டை என்னவா மாற்றணும்னா 0வாக மாற்றணும். எஸ்லான் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ எஸ்லான் ஃபார்ம் எப்படி மாற்றலாம்னா இங்கே இருக்கிற 1ஐ ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இந்த 6ஐ 0வாக மாற்றணும். அதில் கீழே இருக்கிற நம்பர் 0வாக மாற்றணும். அது ஆல்ரெடி 0வாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னாங்க நான் ரோ 2வை 0வாக மாற்ற போகிறேன். இப்போன்னா ரோ 2 -6 இன்ட்டு ரோ 1. ஏன்னா இந்த ரோ 2வில் வந்து இங்கே 6 இருக்குது. அங்கே -6 இருந்தால் +6 -6 0வாக மாறிடும். அதனால் இந்த ரோ 1 அப்படியே எழுதிக்கிறேன். ரோ 1 என்னவா இருக்குங்க? 1 1 1 இருக்குது. இங்கே 65,000 இருக்குது. ஸோ 65,000. ஸோ ஒரு 0 அடிச்சிடலாம். ஸோ 65,000 இருக்குது. நம்ம செகண்ட் ரோ என்ன பண்ண? செகண்ட் ரோ நம்ம 0வாக மாற்ற போகிறோம். அப்போ செகண்ட் ரோ என்ன இருக்குங்க? 6 8 9 4,80,000 இருக்குது. 4,80,000 இருக்குது.
நெக்ஸ்ட்டு நான் ரோ ஒன் எதால் மல்டிப்ளை பண்ணணும், 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது ஃபுல்லாக 6 6 வருமா, என்ன 6 வரும், -6, இதுவும் -6, இதுவும் -6, இதுவும் -6. நெக்ஸ்ட் இது 65,000 நான் மல்டிப்ளை பண்ணுறேன், அந்த 30 அப்படியே வருமா, இந்த 30 அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு 6 5s are 13 வரும், 30க்கு 0, ரிமைண்டர் 3 வரும். நெக்ஸ்ட்டு 6 6 are 36, 36 + 3 வந்து 39 வரும். அப்போ இங்கே 3,90,000 வரும். இது சால்வ் பண்ணால் 6 - 6 வந்து 0. நெக்ஸ்ட் 8 - 6 2, 9 - 6 3. நெக்ஸ்ட்டு 4,80,000ல் 3,90,000 போச்சுன்னா 90,000 வரும். அப்போ இங்கே என்ன வரும்னாங்க 90,000. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் அப்படியே இருக்கலாம், 0 -8 9, இங்கே 60,000 வரும். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ரோவில் இந்த செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸ்டாக வச்சு கீழே இருக்கிற நம்பர் என்னவோ மாற்றணும், நம்ம 0வாக மாற்றணும். அப்போ ரோ 3யை நான் 0வாக மாற்றினேன்னா, அப்போ ரோ 3யை எப்படி இல்லைன்னா ரோ 3 + 4 × ரோ 2ன்னு எழுதலாம். ஏன்டான்னா இந்த ரோ 3ல் இங்கே -8 இருக்குது. அப்போ நான் ரோ 2வை நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் அங்கே +8 வரும். அப்போ -8 +8 அப்படியே கேன்சலாக இங்கே 0 வந்துடும். அப்போ இந்த ரோ 1ம் ரோ 2ம் அப்படியே எழுதிக்கலாம். ரோ 1 என்னவா இருக்குங்க 1 1 1. நெக்ஸ்ட்டு 65,000. நெக்ஸ்ட் ரோ 2 பார்க்கும்போது 0 2 3 90,000. இப்போ நம்ம தேர்ட் ரோ 0 பார்க்கணும். அப்போ ரோ 3 பார்க்கும்போது 0 -8 9 60,000. நெக்ஸ்ட் நான் ரோ 2 எதால் மல்டிப்ளை பண்ணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இங்கே என்ன வரும்னா 4 × 0 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 4 3s are இது 12ன்னு வரும். நெக்ஸ்ட் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 × 90,000 வந்து 4 9s are 36ன்னு வரும். அப்போது 3,60,000 வரும். 3,60,000. இது சால்வ் பண்ணால் 0 + 0 0, -8 + 8 0, 9 + 12 வந்து 21. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4,20,000 வரும். 4,20,000. ஏன்னா அது 60,000, இது 3,60,000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4,20,000 வரும். அப்போது இந்த எஸ்லான் ஃபார்ம் இது வந்து எஸ்லான் ஃபார்ம் மாற்றியாச்சு. அப்போ எஸ்லான் ஃபார்ம் மாற்றதுனால நம்மளுக்கு என்னென்ன வருது, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எக்ஸ்னு எடுத்தோம். அப்போ இங்கே 0x வரும், இங்கே 0y வரும், இங்கே 21z வரும். அப்போ 0x எழுதுவான்னா 0y எழுதுவானா, அப்போனா வரும் இங்கே 21z வரும். ஈக்குவல் டு 4,20,000. 4,20,000. நம்ம இப்படியே கேன்சல் பண்ணுறா, இது 1 டைம்ஸ் 21ஆல், இந்த 42 பார்க்கும்போது 2 டைம்ஸ் வரும், 40 அப்படியே வருமா. அப்போ z ஈக்குவல் டு 20,000. அப்போ தேர்ட் பான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களாம், 20,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது 0x வரும். இப்போ 0 வந்தால் போட தேவை இல்லையா, அப்படின்னா வருங்கன்னா 2yன்னு வரும். இப்போ 2y + 3z ஈக்குவல் டு 90,000. 90,000. நம்ம z வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். அப்போ இங்கே z = 20 இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 2y + 3 × 20,000 ஈக்குவல் டு 90,000. நெக்ஸ்ட்டு 2y + 3 × 20,000 என்ன வரும், இங்கே 60,000 வரும். இப்போ 60,000 ஈக்குவல் டு 90,000. ஆல்ரெடி அங்கே 90,000 இருக்குது. இப்போ 90,000 மைனஸ் ப்ளஸ் 60,000 பிகம் -60,000 மாறும். இப்போ இங்கே -60,000. இது சப்ராக்ட் பண்ணால் 2y ஈக்குவல் டு 90 - 60னா நமக்கு 30,000 வரும். இப்போ 30,000. ஸோ y ஈக்குவல் டு 30,000 டிவைட் பை 2ன்னு வந்தால் இதை கேன்சல் பண்ணால் 15 டைம்ஸ் வருமா. இப்போ பார்க்கும்போது 15,000. ஸோ y ஈக்குவல் டு 15,000. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஒன் பார்க்கும்போது இன்னொரு 1x 1y 1z வருமா. இங்கே x + y + z ஈக்குவல் டு 65,000. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், z கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட்டு y கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன x தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ x + y-யோட வேல்யூ என்ன 15,000 ப்ளஸ் z-ஓட வேல்யூ 20,000 ஈக்குவல் டு 65,000.
அப்போ எக்ஸ் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 35,000 ஈக்குவல் டு 65,000. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 65,000 ப்ளஸ் 35 வச்சு மைனஸ் 35,000 வருமா? அப்போ மைனஸ் 35,000. அப்போ 65ல் 35 போச்சுன்னா வருங்க 30,000 வருமா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 30,000. அப்போ இங்கே ஃபஸ்ட் பாண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 30,000. செகண்ட் பாண்டில் 20,000. செகண்ட் பாண்டில் 15,000. தேர்ட் பாண்டில் 20,000. இது மூணுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 30,000 30 + 20 வந்து 50,000. 50 + 15 வந்து 65,000.